அரியலூர் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று எனது தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், திட்ட இயக்குநர்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் சார்ந்த அரசு அதிகாரிகள் இந்த கூட்டத்திலே பங்கேற்றார்கள். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை நடைபெற உள்ள சூழலில் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த வரையறை செய்யப்படுமேயானால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் சூழல் இருப்பதாக தெரிய வருகிறது. 39 நாடாளுமன்ற தொகுதிகள் 31 தொகுதியாக குறைய வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிற சூழலில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது குறித்து வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருப்பது வரவேற்க தகுந்தது. ஏற்கனவே நாங்கள் கடந்த ஆண்டு ஜனவரியில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் இது குறித்து தீர்மானம் நிறைவேற்றியிருந்தோம். அந்த அடிப்படையிலே முதல்வர் அவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டுவதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்களும் இது குறித்து தனது வருத்தத்தை அல்லது கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார். தென்னிந்திய மாநில முதல்வர்கள் ஒருங்கிணைந்து கலந்தாய்வு செய்ய வேண்டிய தேவை எழுந்துள்ளது என்று நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் முன்னின்று இதை ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு சூழல் எழுந்திருப்பது ஆறுதலை தருகிறது. அவர் உடனடியாக இதை முன்னின்று ஒருங்கிணைப்பார் என்றும் நான் நம்புகிறேன். எனவே இந்த மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையிலே மட்டுமே நடக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். நடிகர் சீமான் வீட்டில் வந்து சம்பந்த் வந்து சர்ச்சையா இருக்காரு, பேச்சது இன்னைக்கு கூட அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இப்படிதான் கிழிப்பேன், எனக்கு சௌரியப்படும் போது நான் வந்து ஆதரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசு நடைமுறையா இல்லை கோர்ட்டு நடைமுறையா எப்படி சொல்லுவாங்க? அது ஒரு தனிப்பட்ட விவகாரம். சட்டப்படி அதனை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் அவர் அது பற்றிய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதிலே நான் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. இருமொழி கொள்கைகளால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கல, மும்மொழி கொள்கைகள் மட்டும்தான் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரு? ஆர்.என். ரவி அவர்கள் அதற்காகத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் ஆளுநராக. RSS அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துவதுதான் நம்முடைய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களின் ஒரே வேலை திட்டம். 3 மொழியை கற்றால்தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும், அதுவும் இந்தியை கற்றால்தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது தமிழ்நாட்டு மக்களை ஏய்க்கிற வேலை. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கருத்துக்கு ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலேயே இந்தி அல்லாத பிறமொழி பேசக்கூடிய மாநிலங்களின் மீது இந்தியை திணிக்கக்கூடாது என்பதுதான் எம்முடைய நிலைப்பாடு. வட இந்திய மாநிலங்களில் ராஜஸ்தானி உள்ளிட்ட பல்வேறு மொழிகள், அந்த பூர்வீக குடிகளின் தாய்மொழிகள் இந்தி திணிப்பால் சிதைந்திருக்கின்றன. இப்போது இந்தி பேசக்கூடியவர்களாக மட்டுமே அவர்கள் மாறியிருக்கிறார்கள். தாய்மொழியை மறந்து விட்டார்கள். தாய்மொழியை கற்பதையும் அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. இந்தியா முழுவதும் ஒரே மொழி என்கிற கொள்கையை நடைமுறைப்படுத்த இவர்கள் முயற்சிப்பது மிகவும் ஆபத்தானது. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பதைப் போல ஒரே தேசம் ஒரே மொழி என்பது மிகவும் ஆபத்தான ஒரு பாசிச கொள்கை நிலைப்பாடு. இதனை மிக கடுமையாக தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தி பேசாத பிறமொழியை தாய்மொழியாக கொண்ட அனைத்து மாநிலங்களும் ஒருங்கிணைந்து எதிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வட மாநிலங்களிலும் அங்க இந்தியை யாரும் கற்றுத் தருவதில்லை, இந்த ஆங்கிலத்தையே யாரும் கற்றுத் தருவதில்லை. இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்தியை மட்டும்தான் படிக்கிறார்கள், இந்தியில் தான் எழுதுகிறார்கள் தேர்வு. ஆனால் அவர்களுக்கு இன்னொரு மொழி, 3வது மொழி என்பது எந்த கட்டாயமும் இல்லாத நிலைதான் இருக்கிறது.